வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இணையதளத்தில் சான்றிதழ்களை கட்டணமின்றி பெற உயர்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பொழிவு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கட்டணமின்றி சான்றிதழ்களை பெற ஏற்பாடு செய்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இணையதளத்தில் சான்றிதழ்களை கட்டணமின்றி பெற உயர்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பினால் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக சான்றிதழ்களை இழந்த மாணவ மாணவிகள் தங்கள் சான்றிதழ்களை நகல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? 4 மாவட்டங்கள்ல நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் இந்த கல்லூரி, பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் எந்த மாவட்டத்தில் விண்ணப்பித்தார்களோ அதே மாவட்டத்திலே அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் வெப்சைட்டும் அறிவிச்சிருக்காங்க. mycertificates.in என்ற ஒரு இணையதளமும் உயர்கல்வித்துறையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 4 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே சென்னையில கொடுத்தாங்க. இதே போன்று தற்போது கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் தங்களுடைய இழந்த சான்றிதழ்களை நகல்களை பெற அச்சான்றிதழ்கள் பற்றிய விவரங்களை மேற்கண்ட இணையதளம் வாயிலாக தெரிஞ்சு கொள்ளலாம் எனவும் அவர்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. இப்ப அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி வந்துடும். அதை வச்சுட்டு உங்களுக்கு அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கூட அறிவிச்சிருக்காங்க. 180042501110 அப்படின்ற அந்த எண்ணம் நம்ம போடுறோம். அரசு முதன்மை செயலாளர் உயர்கல்வித்துறையுடைய புதிய செயலாளர் கார்த்திக் ஐஏஎஸ் இதை வெளியிட்டிருக்காங்க. தற்போது உயர்கல்வித்துறையை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கவனித்து வரக்கூடிய நிலையில் உயர்கல்வித்துறை சார்பாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரமேஷ், குறிப்பாக எந்தெந்த பகுதிகளுக்கு இது அறிவிக்கப்பட்டுள்ளது? நெல்லை மாவட்டத்தில் குறிப்பா பாத்தீங்கன்னா அனைத்து பகுதிகளுமே கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து மாணவர்களுமே இது கட்டணமின்றி பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறைனா கட்டணம் ரொம்ப ஒரு சர்டிபிகேட் 10th மார்க் தொலைஞ்சிச்சுன்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி டிபிஐ படிச்ச ஸ்கூலுக்கு எல்லாம் போய் பண்ணணும். ஆனா இந்த முறை வெப்சைட்ல ஈஸியா உங்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு உடனடியாக இந்த ரிலாக்ஸேஷன், ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் மாதிரி அனைத்து அதிகாரிகளும் உடனுக்குடன் பார்த்து இது வீட்டுக்கே உங்க சான்றிதழ் சேரும். பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10th மார்க் ஷீட்டோ 12th மார்க் ஷீட்டோ தொலைஞ்சு போச்சுன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது போன்ற இந்த ஸ்பெஷல் கேம்ப், இதே போன்ற இந்த ஸ்பெஷல் நிகழ்வாக இந்த மை சர்டிபிகேட் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாதிக்கப்பட்டவர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாமா? உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி ரமேஷ். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.